டேய் விஸ்வா, என்னடா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றேன்டா. அது என்ன விஷயம்னா உன்னோட கல்யாணத்தை பத்தி தான். அப்பா ப்ளீஸ், ஐ நீட் சம் ஸ்பேஸ். தயவு செஞ்சு இந்த டாபிக் பத்தி இனிமே பேசாதீங்க. என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது தெரியாம நீங்க உங்க இஷ்டப்படி பண்ணி இப்ப நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. அப்பா ப்ளீஸ், இனிமே அலைன்ஸ்ங்கிற பேர்ல நான் எந்த பொண்ணையும் பாக்குற மனநிலைமையில நான் இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா ப்ளீஸ். இங்க பாரு விஸ்வா, இதுக்கு மேல உனக்கு கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது விஸ்வா. அப்பா இப்பதான சொன்னேன். டேய் விஸ்வா, புரிஞ்சுக்கடா ப்ளீஸ். என்ன கொஞ்சம் முதல்ல பேச விடுறா. என்ன இப்ப திரும்ப ஏதாவது ஒரு வீடு கூட்டிட்டு போய் பெரிய பணக்காரி, நம்ம ஸ்டேட்டஸுக்கு அவங்க சரியா வருவாங்க, அது இதுன்னு ஏதாவது சொல்லி என்ன சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்ப போதும்பா எல்லாம். டேய் விஸ்வா, நான் இன்னும் பேசியே முடிக்கலடா. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றேன், ஆனா பொண்ணு யாருன்னு நீ கேட்கவே இல்லையே. அன்பரசி ஏன் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா போனா? ஒருவேளை இது அவளுக்கு விருப்பம் இல்லாம இருக்குமோ? சச்சா, கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம திடீர்னு போய் இப்படி சொன்னதும் ஒரு தயக்கத்துல கூட அமைதியா இருந்திருக்கலாம்ல. ஹலோ அன்பரசி, நான் மஞ்சு பேசுறேன். அன்பரசி குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏ மஞ்சு, நீ எப்படி அங்க? அன்பரசி தான் தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு வாடின்னு கூப்பிட்டா. இங்கேயும் அவளை சுத்தி நிறைய பேய் பிசாசுங்களா இருக்கா, அதான் ஒரு சேஃப்டிக்கு கூட இருக்கலாமேன்னு வந்தேன். சரி சொல்லு சுபா. ஏய், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு தெரிஞ்சதும் உடனே அன்புக்கு சொல்லணும்னு கால் பண்ணேன். ஒரு நிமிஷம். சந்தோஷமான விஷயத்த கூட இப்ப முன்னாடி கேட்டா சங்கடமான விஷயம் ஆயிடுமே.
ஒருத்தவங்க போன்ல பேசும்போது பக்கத்துல நின்னு பேனு பாக்குறது அநாகரிகம். நான் கொஞ்சம் பர்சனலா பேசுறேன், கொஞ்சம் போறியா? ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னையே போன்னு சொல்றியா? எல்லாம் என் நேரம். ச்சே. சுபா சொல்லு. அப்படி என்ன பேசுறான்னு தெரியலையே. உன் குரல்ல இருக்க குதூகலத்தை பார்த்தா பயங்கர ஹாப்பி நியூஸா இருக்கும் போலயே. ஆமா மஞ்சு, இத கேட்டா நீயே ஷாக் ஆயிடுவ. என்ன? எங்க அம்மா விஸ்வானனுக்கு அன்பரசிய பொண்ணு கேட்டு அங்க வர போறாங்க. ஓ, மேடம் ஒட்டு கேக்குறீங்களா? இப்ப உன்னை எப்படி சுத்த விடுறேன்னு பாருடி. சொல்லு சுபா. என்னது? விஸ்வா சாருக்கு அனன்யாவை பொண்ணு பார்க்க வரீங்களா? என்னது? என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? பத்மா ஆண்டி, நான் விஸ்வா மேல உயிரே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு இப்பவாது புரிஞ்சுதே. தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையாவா? என்னால நம்பவே முடியல. ஓ, சர்ப்ரைஸாவா? ஆஹா, நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி நானும் நல்லா ரெடியாகி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் கிடைச்சிட்டா அப்புறம் தகுதியா இருக்கவங்களுக்கு என்ன மரியாதை? விஸ்வா சார் அன்பரசிக்கு தான். அவங்க வரும்போது நீ ஏமாந்து நிக்க போற. அன்பரசி தான் மருமகள். என்ன ஆச்சு இவளுக்கு? பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? எவ்வளவு சவுண்ட வச்சு பாட்டை போட்டுக்கிட்டு பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா. தேங்க்யூமா. அன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டில எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தின பாட்டிக்கும் அப்பாக்கும் இன்னைக்கு இருக்கு. ஆஹா, இவ ஏதோ புதுசா சொல்றாளே. நமக்கு விஷயம் தெரியாம இவகிட்ட எப்படி பேசுறது? அம்மா, என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. அது வேற ஒண்ணு இல்ல அனன்யா, நீ சொன்னது 100% கரெக்ட். எஸ்மா, நீ இது வரைக்கும் எவ்வளவோ பண்ணிருக்க எனக்காக. பட் இதுதான் அதை விட ரொம்ப டாப். சிவகாமியோட மாஸ்டர் பீஸ்னா அது இதுதான். மாஸ்டர் பீஸா? என்னன்னு தெரியலையே. மா, இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா பிளானுமே ஸ்டார்டிங்ல நம்ம பக்கம் இருந்தா பினிஷிங்ல நாம பல்ப் தான் வாங்கி நின்னுட்டு இருந்திருக்கோம். ஆனா இந்த கேமோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்குன்னு நாம அசால்ட்டாலாம் இருந்துடக்கூடாதுமா. சரி, ஓகே, நீ போ, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரியா? என்ன பார்த்து இந்த வீடே அசந்து போனோம். சரி சரி, போ போ. சரி சரி, ஆமாமா, ஒரு நிமிஷம். போ போ போ. சரிடி. பூ, பழம், ஸ்வீட்டு, குங்குமச்சிமிழ். சுபா அண்ணி, பூஜை ரூம்ல வெள்ளி குங்குமச்சிமிழ் இருக்கும். வரும்போது மறக்காம எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணி. என்னம்மா கௌசல்யா, எல்லாம் ரெடியா? ரெடி மாமா.
அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அங்க வந்து அபசகுணமா அது இல்ல இது இல்ல அத மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லாம இங்கேயே எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்து வச்சிருமா. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் மாமா. எல்லாம் கரெக்டா இருக்கு. அண்ணி இந்தாங்க. ஆமா விஸ்வா ரெடி ஆயிட்டானா? அண்ணா அப்பவே ரெடி ஆயிட்டாரு. தோ அண்ணன் வராரு. அம்மா ஒரு நிமிஷம். அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் விஸ்வா, உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுது. இன்னைக்கு மாதிரி என்னைக்கு நீ நல்லா இருப்ப. உங்க புள்ளையா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க என் விருப்பத்தை மட்டும் ஏமா முழு மனசை ஏத்துக்காம இருக்கீங்க? அன்பரசி ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவளை நீங்க கம்ப்ளீட்டா மிஸ்ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க. அவ மேல உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு கூடிய சீக்கிரம் ஒண்ணு இல்லாம போயிடும்னு நான் நம்புறேன். கடவுளே, அம்மாவோட மனசை மாத்தி அன்பரசியையும் என்னையும் சேர்த்து வைக்க நீதான் அருள் புரியணும். இருடி, அவங்கன்னா யாரு? மா, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி என்கிட்ட கேக்குறல்ல? போமா. இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்னடி தெரியும்? ஐயோ, திரும்பவும் இவ ஆரம்பிச்சிட்டாளே. என்ன விஷயம்னு தெரியலையே. நான் பண்ணது இருக்கட்டும். இப்போ யாரு வர போறாங்க அத மட்டும் நீ சொல்லு. இப்போ என்ன? நீ எனக்காக செஞ்சத நானே என் வாயால சொல்லணும், அதானே எதிர்பார்க்கற? சரி சொல்றேன். பத்மா ஆண்டி ஃபேமிலியோட விஸ்வாக்கு என்ன பொண்ணு கேட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர போறாங்க. என்னது? அவங்க பொண்ணு கேட்டு வர போறாங்களா? ஆமாமா. என் வாயால கேட்கணும்னு நினைக்கிறது சரி, அதுக்குன்னு தெரிஞ்ச விஷயத்துக்கு நீ இப்படி ஷாக் ஆகுறதெல்லாம் ரொம்ப ஓவர். போமா. ஐயோ, என்ன வளரிட்டு இருக்கா இவ? அனன்யா, இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கியேடி. எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சா நான் ஏன் இப்போ ஷாக் ஆக போறேன்? மா, ஏமா சடனா ஒரு மாதிரி ஆயிட்ட? ஓகே, நீ பண்ண வேலைக்கு இவ்ளோ சீக்கிரம் ரிசல்ட் வரும்னு நீ எதிர்பார்க்கல தானே? ஆமா. அதே ஆச்சரியம் எனக்கும் இருக்குதாமா. அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற பத்மா ஆண்டிய கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சு சம்பந்தம் பேசுற மாதிரி வர வச்சிட்டியேமா. இந்த ஒரு விஷயத்துல நீ ப்ரூவ் பண்ணிட்ட நீ ஒரு ஜீனியஸ்னு. அனன்யா, என் லைஃப் ஃபுல்லா உன்னை தேங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பத்தாதுமா. தேங்க்யூமா.
என்ன சொல்றதுனே தெரியல. நான் இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா பத்மா ஆண்டி வரதுக்குள்ள நான் ரெடி ஆகணும்ல, சோ அதனாலதான் விட்டுட்டேன். சரி இப்படியே நிக்காத, போய் ரெடி ஆக போ. அனன்யா, என்ன யோசிக்கிற? போ ரெடி ஆக போ. ஏய் கௌசல்யா நில்லு. எதுக்கு இப்ப ஓவரா குதிக்கிற? அம்மா ஒண்ணு இந்த சம்பந்தத்தை மனசார ஒண்ணும் பிடிச்சு ஒத்துக்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. அது தெரியாம நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாம அம்மா கோவத்துக்கு ஆளாயிடாத. நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா தான் எல்லாம். அவங்களே அரை மனசோட ஒரு விஷயத்த பண்ணும்போது நீ எதுக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யற? அதுக்கு இல்லங்க, விஸ்வா ஆசைப்படுறான், அதான். வாய மூடுறியா? இங்க தனிப்பட்ட விருப்பத்தை விட குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். எங்க அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டவங்க தான் நம்ம எல்லாம். அதை மறந்துடாத. இனியாவது எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி போய் நிக்காம எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் பண்ணு. சரிங்க, அதே மாதிரி நடந்துக்கிறேன். ஆனா விஸ்வா மனசு நோக்குற மாதிரி எதுவும் பேசுறாதீங்க. என்ன பத்மா இங்கே நின்னுட்ட? வா போ. உன்னதான் பத்மா, அடுத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து இப்படி நின்னா பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க. வா போவோம். ஏங்க, எனக்கு இங்க வரவே பிடிக்கல. பேசாம திரும்பி போயிடலான்னு தோணுது. என்ன பத்மா சுயநினைவோட தான் பேசுறியா? இப்படி வீடு வரைக்கும் வந்துட்டு திரும்பி போலான்னு சொல்ற? இது உனக்கே நியாயமா இருக்காமா? அதுவும் இல்லாம நாங்க குடும்பத்தோட வரோம்னு போன் பண்ணி வேற சொல்லிட்டேன். சொல்றது கேளு பத்மா, பிடிவாதம் பிடிக்காத. வா வா பத்மா. யாரு? நான் பிடிவாதம் பிடிக்கிறேனா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத, எந்த தகுதியும் இல்லாத அந்த பட்டிக்காட்டுக்காரிய நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறது நீங்க தான், நான் இல்ல. அந்த பொண்ணு நினைச்சாலே எனக்கு பிபி ஏறுது. ஆளும் அவன் நடத்தையும் பிடிக்கவே இல்ல. ஏங்க, நம்ம குடும்பத்துக்கு மருமகள் ஆகுற தகுதிக்கு ஏதாவது ஒண்ணு அவகிட்ட இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு தான் எதுக்காக அவளை பிடிச்சிருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்ல. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நீ அவளை பாக்குற. இந்த மாதிரி வசதி குறைச்சலா இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரிதான் இருப்பாங்கன்னு நீயா ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பாக்குறதுனாலதான் உனக்கு இப்படி தப்பா தெரியுதுமா? நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி காரு, வீடு, ஸ்டேட்டஸ் எதுவுமே அவகிட்ட இல்லதான். ஆனா அது எல்லாத்தையும் விட உயர்வா நல்ல குணத்தை வச்சிருக்காமா. எல்லாத்துக்கும் மேல விஸ்வாவுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம கௌரவம் அந்தஸ்துன்னு பேசி அவன் ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணுமா சொல்லுமா? அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லங்க, நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நோனோ, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேமா. நீ எங்களுக்காக இங்க வந்தது ஓரளவுக்கு உண்மையா இருந்தாலும் நீ ஜானகி அம்மாவுக்கு அவங்க மூத்த பேத்திய நம்ம வீட்டு மருமகளை ஆக்கிக்கிறதா சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அந்த சத்தியம் தான் உன்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இங்க பாரு பத்மா, திரும்பவும் சொல்றேன், தப்பா நினைக்காதம்மா. நீ போட்டிருக்கிற எல்லா மாஸ்கையும் கழட்டி வச்சுட்டு விஸ்வாவோட அம்மாவா பாரு. அவ மனசு உனக்கு புரியும். பாத்தீங்களா, உங்களை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு தலை கால் புரியல. இருங்க, அவங்களை கூப்பிட மறந்துட்டேன். இது வர என்னங்க அத்த, எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். எல்லாரும் வணக்கம். நீங்க போன்ல நல்ல விஷயம்னு சொன்னதும் எங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். நம்ம அனன்யாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இது கூட தெரியல. ஐயோ, இந்த மனுஷனை என்ன பண்றது? அன்பரசிங்க மேல என்ன வீட்ல எதுவும் ஃபங்க்ஷனா? தாம்பூல தட்டோட வந்திருக்கீங்க? அது சரி, வயசான உங்களுக்கு கூடவா தெரியல? உங்க பேத்தி அனன்யாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அத்த. ஆமா, ஃபங்க்ஷன் தான். பெரிய ஃபங்க்ஷன் சார்.
ஆனா அதுக்கு உங்க சம்மதம் வேணும். இவங்க சொல்ல போற வார்த்தைய அனன்யா கேட்டானா எவ்வளவு நல்லா இருக்கும். அவ என்னன்னா மேக்கப் போடுறதுலயே மும்முரமா இருக்கா. எங்க சம்மதம் வேணுமா? பின்ன என்ன, பொண்ணோட அப்பா நீங்களும் சம்மதம் சொல்லணும்ல, அதான முறை. நீங்க போன்ல சொன்னப்போ எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம கன்ஃபியூஷன்ல இருந்தோம். இப்ப நீங்க நேர்ல வந்ததும் அதே கன்ஃபியூஷனை கண்டினியூ பண்றீங்களே. இதுக்கு மேல சஸ்பென்ஸ் வேண்டாம். எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. ஏதோ சந்தோஷமான விஷயம் மட்டும் தெரியுது. ஆனா அது என்னன்னு எங்களுக்கு புரியல. அது மட்டும் இல்லாம எப்பவும் பட்டு பட்டுன்னு பேசுற பத்மா மேடம் இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ப்ளீஸ் அது என்னன்னு நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பூ பழ தட்டோட குடும்பத்தோட வந்திருக்காங்க. விஸ்வா மாப்பிள்ள மாதிரி சூட்டு கோட்டோட வந்திருக்காரு. அப்பா, நாம பொண்ணு பார்க்க வந்தது அனன்யா இல்ல அன்பரசின்னு சொல்லுங்கப்பா. நான் கூட சிவகாமி மேடம் வரவேற்கிறது, அனன்யா ஜூஸ் குடுக்கறதெல்லாம் வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்ற எண்ணத்துல செய்யறாங்களோன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது எல்லாம் காரியத்தோட தான் பண்ணிருக்காங்கன்னு. ஒரு நிமிஷம் சிவகாமி மேடம், நாங்க இத பாருங்க சார், விஸ்வாவுக்கும் அனன்யாவுக்கும் மனசு ஒத்து போயிடுச்சு. பெரியவங்க நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்காக முறையெல்லாம் நாம மாத்த தேவையில்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா நீங்க கேக்குறது என்னவோ அதையெல்லாம் கேளுங்க. அதையெல்லாம் நாங்க ஒரு குறை இல்லாம அப்படியே செஞ்சிடுறோம். என் அத்தையும் சரி அவரும் சரி அனன்யாவுக்கு ஒரு குறை வைக்க மாட்டாங்க. சிவகாமி மேடம், இது வரதட்சணை பத்தின விஷயம் இல்ல. அத எப்படி சொல்றதுன்னு. அட எதுக்கு சார் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா கேளுங்க. நாங்க விஸ்வாவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஆனா அது அனன்யா இல்ல, அன்பரசி. சார், நாங்க இங்க வந்ததுமே அதை தெளிவா சொல்லிருக்கணும். ஒரு சின்ன சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் சொல்லாம இருந்தோம். அது என்னமோ வேற விதத்துல போயிடுச்சு. உங்க மூத்த பேத்தி அன்பரசி தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு முடிவெடுத்திருக்கோம். விஸ்வா மேல இவ உயிரிய வச்சிருக்கா. என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் பேசாம வேற யாரு பேசுவா? சிவகாமி, அதான் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ண வேண்டான்னு சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன பேசாதன்னு சொல்றீங்களா?
இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். எவ்வளவு ஊர் பேர் தெரியாத ஒரு பரதேசிய உங்க பேத்தின்னு சொல்ல போய் தான் இப்ப அதுவே என் பொண்ணு வாழ்க்கைக்கு வில்லங்கம்மா வந்திருக்கு. சிவகாமி மேடம், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. உங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. அனன்யாவும் விஸ்வாவும் சின்ன வயசுல இருந்து பழகி இருந்தாலும் விஸ்வாவுக்கு அன்பரசியை தான் பிடிச்சிருக்கு. அன்பரசியை கல்யாணம் பண்ணாதான் தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு அவன் நம்புறான். அவன் சந்தோஷத்துக்கு நாங்க எப்படி குறுக்க நிக்க முடியும் சொல்லுங்க? விஸ்வா அன்பரசியை விரும்புறேன்னு சொன்ன உடனே நாங்க இந்த முடிவை எடுக்கல. நாங்க எல்லாருமே குடும்பமா உட்கார்ந்து விஸ்வா அவன் முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்னு பேசிதான் ஒரு முடிவு எடுத்து இங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, ஜானகி மேடம் அவங்க மூத்த பேத்திய விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா பத்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு இவங்க தான் கடவுள் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்கான். அத மாத்திர சக்தி மனுஷங்க நமக்கு கிடையாது. ஜானகி மேடம் எதுக்காக பத்மாவுக்கு வாக்கு கொடுக்கணும்? அன்பரசிய அவங்க மூத்த பேத்தியா வரணும். ஏன்னா விஸ்வாவுக்கும் அன்பரசிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு கடவுள் ஒரு கணக்கு போட்டிருக்கான். அதான இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவ மனசு நோக்கடிச்சிட்டீங்கல்ல சார். விஸ்வா இல்லாம என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது. அவ அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டா. உங்க சைடுல உள்ள நியாயத்தை மட்டும் நீங்க பேசுறீங்கல்ல. என் பொண்ணு சார், என் பொண்ணோட நியாயத்தையும் அவ ஃபீலிங்ஸையும் கொஞ்சமாவது நீங்க மதிக்கிறீங்களா? எனக்கு புரியுது மேடம். பட் விஸ்வா அனன்யா கூட அந்த மாதிரி பழகல. நீங்க கம்பல் பண்றீங்கன்னு இப்ப நாம அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்தி வாழ்றது ஆயிடுமே. அந்த வாழ்க்கை புயல்ல மாட்டின வாழை மரம் மாதிரி டக்குன்னு முறிஞ்சு போயிடும். அதனால பாதிக்கப்பட போறது அவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, பிடிக்காத இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்ச நாமளும் தான். விஸ்வா அன்பரசி தான் மனைவியா வரணும்னு விரும்புறான். அதுல அவன் உறுதியாவும் இருக்கான். பேசுறாரு. ஆனா நீங்க ஒரு பொம்பளை தானே. அந்த பொண்ணோட தவிப்பு பெத்த தாய்க்கு தானே புரியும். இந்த கல்யாணம் தான் என் பொண்ணோட சந்தோஷம் பத்மா. நீங்களும் ஒரு தாய் தானே, உங்களுக்கு இது புரியாதா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு நாளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா உங்களுக்கு எப்படி இருக்குங்க? அந்த பட்டிக்காட்டுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ்ங்கிறதே தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. தகுதியே இல்லாத அவளா இல்ல விஸ்வாவுக்கு பொருத்தமா இருக்கிற ஏன் மகளா? சிவகாமி, விஸ்வாவை கட்டிக்கிற கொடுப்பனை அனன்யாவுக்கு இல்ல. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அந்த மாதிரி எல்லாம் விட முடியாது அத்தை. இது என் பொண்ணோட வாழ்க்கை, நான் தான் பேசி ஆகணும். முதல்ல நம்ம வீடு தேடி சம்பந்தம் பேச வந்தவங்கள இப்படி எதிரி மாதிரி நிக்க வச்சு பேசுறது ரொம்ப தப்பு. அத்தை, நீ இவ்வளவு நேரம் பேசும்போது நான் சும்மா இருந்தேன்ல, அது உன் எமோஷனுக்கு மதிப்பு கொடுத்துதான். அனன்யா உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எனக்கும் பேத்தி தானே. அவ வாழ்க்கையில எனக்கும் அக்கறை இருக்குல்ல. அதை விட ரொம்ப முக்கியம்
சத்தியமூர்த்தி சார் சொன்னதுதான். சொத்து, பத்து, காசு, பணம், சீர்வரிசை, ஏன் பெத்தவங்களோட ஆசீர்வாதத்தை விட ஒரு கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட சம்மதம். அனன்யாவுக்கு விஸ்வா மேல இருக்கிறது காதல் இல்ல, வெறும் ஈர்ப்பு தான். அவளுக்கு விஸ்வாவை அடையணுங்கிற எண்ணத்தை விட விஸ்வா அன்பரசிக்கு கிடைக்க கூடாதுங்கிற எண்ணம் தான் அதிகம் இருக்கு. சிவகாமி, அன்பரசி எனக்கு காஃபில விஷத்தை கலந்து கொடுத்தான்னு அவளை வீட்டை விட்டு விரட்ட நீ நினைச்சப்போ இதோ இந்த விஸ்வா தானே வந்து அவளுக்கு சப்போர்ட்டா நின்னா. இதுதான் உண்மையான காதல். இந்த விஷயத்துல இனி நீ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்பரசிக்கு வழியை விட்டுட்டு அனன்யா ஒதுங்கி நிக்கிறதா சரியா இருக்கும். விஸ்வாவுக்கு அன்பரசி மேல காதல் இருக்கு. அன்பரசி மனசுல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு ஒரு முடிவு எடுக்க சரியா இருக்கும். இப்படி சொல்ற? என்ன சொல்ற அன்பரசி? இதுதான் உன் முடிவா? அப்படி போடு. இந்த ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கலையே. நொந்து போன என் மனசுக்கு இப்பதான் ஆறுதலா இருக்கு. என்ன உங்ககிட்ட கெஞ்ச வச்சு அசிங்கப்படுத்தினீங்கல்ல, இப்ப அனுபவிங்க. அன்பரசி, நான் என் முடிவை சொல்லிட்டேன். இந்த அவமானம் நமக்கு தேவையா? நான் வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா? அவளுக்கு நம்மளோட ஸ்டேட்டஸ் வேல்யூ பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. இல்லனா வழிய வந்த ஸ்ரீதேவிய இப்படி பிடிக்கலன்னு சொல்லுமா இந்த மூதேவி? சார், கஷ்டத்துல இருக்கும்போது நான் குத்தி காட்டுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. விஸ்வாவுக்கு அவ மேல இருந்தது லவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், வெறும் சிம்பதி தான். கஷ்டப்படுற பொண்ணுக்கு உதவி செய்யணும்னு இறக்கப்பட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு. ஆனா ஏன் பொண்ணு அனன்யாவுக்கு விஸ்வா மேல இருக்கிறது ட்ரூ லவ் சார். இத பாருங்க, வீட்டுக்கு போய் நிதானமா யோசிச்சு ஏன் பொண்ணு பார்க்க வாங்க.
விஸ்வாவோட விருப்பத்தை மட்டுமே வச்சு நாங்க இங்க வந்தது தப்புதான். ஒரு வார்த்தை அன்பரசி கிட்ட இதுல சம்மதமா இல்லையான்னு கேட்டிருக்கணும். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். ஐயோ என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. இப்படி நடந்திருக்க கூடாது. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் தான் கூப்பிட்டு கேட்டேன். நம்ம குடும்பத்துக்கு இந்த அசிங்கெல்லாம் தேவையா? அவ இருக்கிற இருப்புக்கு நம்ம குடும்பத்து சம்பந்தத்தை அவ வேண்டான்னு சொல்றான். ஒரு நிமிஷத்துல நம்ம வீட்டு மானம் மரியாதை எல்லாமே ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், அவெல்லாம் நம்ம முன்னாடி நின்னு பேசுறதுக்கே தகுதி இல்லாதவன். நீங்க தான் நான் சொன்ன பேச்ச கேட்காம அவ முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க. என்ன பார்த்தாலே எழுந்து நிக்கிற அந்த சிவகாமி எனக்கு புத்திமதி சொல்ற. எல்லாம் அவளால. அதுவும் போய் போய் அந்த பட்டிக்காடு முன்னாடி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நான் கட்டி காத்த என் கௌரவத்தை உடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாம் உங்களாலங்க. நான் கேக்குறப்பெல்லாம் எல்லாம் சரியா இருக்கும் பத்மா, சரியா இருக்கும் நீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்களங்கிற ஒரே ஒரு மரியாதைக்காக எனக்கு பிடிக்கலனாலும் நான் உங்க கூட வந்தேன். அதுக்கு நல்ல மரியாதை கிடைச்சதுங்க எனக்கு. ஆனா என் இன்ட்யூஷன் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குதான் அந்த வாசல்ல நிக்கும் போது கூட நாம கிளம்பலாங்கன்னு அவ்வளவு படிச்சு சொன்னவங்க கிட்ட நீங்க தான் விஸ்வா வாழ்க்கை அது இதுன்னு சொல்லி என்ன கம்ப்ளீட்டா குழப்பிட்டீங்க. இப்ப பாருங்க, அவன் கலங்கி போய் நிக்கிறோம். நாம குடும்பமா அவமானப்பட்டு நிக்கிறோம். இல்ல பத்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. அம்மாவை பார்க்கணும்னா பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற அம்மா அவளை பார்க்க போனதுக்கு அவமானப்படுத்தி அனுப்புறா. அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்தப்ப அம்மா ரூடா நடந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். பட் இப்பதான் புரியுது, அவங்க சரியா ஜட்ஜ் பண்ணி தான் அன்னைக்கு ட்ரீட் பண்ணிருக்காங்க அவளை. நாம தான் போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறோம். அன்பரசி பண்ணது தப்புதான்ப்பா. ஆனா எந்த சூழ்நிலையில அவ அப்படி பண்ணான்னு தெரியலையே. நீங்க தான்ப்பா அவளை கம்ப்ளீட்டா ராங் சைடுல இருந்து பாக்குறீங்க. என்னடி இது? ஏண்டி கீழே என்ன நடந்ததுன்னே தெரியாம இப்படி விஸ்வாவோட போட்டோவை போட்டு உடைச்சு வச்சிருக்க? என்னாச்சு? ஏன் அனன்யா நீ இவ்ளோ கோவப்படுற? ஒன்னதானே கேக்குறேன், காதுல விழலையா? மா, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அம்மானு கூட பார்க்க மாட்டேன், மரியாதையை வெளியில போயிடு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடி. உன் கோவம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். எப்படி கோவம் இல்லாம போகும் சொல்லு? கீழே அந்த பிச்சைக்காரிக்கு சுயவரம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன? நிச்சயதார்த்தம், மேரேஜ்னு ஒன்னொன்னா நடக்க போகுது. எனக்கு டென்ஷன் தாலே கேறுதுமா. நீ என்னடானா என்ன கோவப்படாதன்னு சமாதானம் பண்ண வந்திருக்கியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அனன்யா கையறி. என்னடி நீ? கோவக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்றது உன் விஷயத்துல சரியா இருக்கு. இத பாரு, 2 நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மா, விஸ்வா என்ன விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காருமா. என்னால எதுவுமே பண்ண முடியாம ஹெல்ப்லெஸ்ஸா நின்னுட்டு இருக்கேன். அதுவும் அந்த அன்பரசிக்காக என்ன இக்னோர் பண்ணாருன்னு நினைக்கும் போது என்னால தாங்கவே முடியலமா. இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கீழே ஒண்ணுமே நடக்கல. விஸ்வா ஃபேமிலி ஒன்னதான் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு நினைச்சு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அந்த கேடு கெட்டவளதான் அவங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு
அவங்க சொல்லும்போது என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. என் பொண்ணு வாழ்க்கையே என் கண்ணு முன்னாடியே பறிச்சுட்டாளேன்னு அவளை அப்படியே குத்தி கொலை பண்ணணுங்கிற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வந்துச்சுடி. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அந்த அன்பரசியே விஸ்வாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. இனிமே கடவுளே இறங்கி வந்து கன்வின்ஸ் பண்ணாலும் பத்மா கன்வின்ஸ் ஆகவே மாட்டா. அதனால விஸ்வாவுக்கும் அன்பரசிக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. மா, நீ சொல்றதெல்லாம் கேக்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஏதோ லக் இருக்குன்னு தோணுதுமா. காத்து என்னைக்குமே ஒரு பக்கமாவே அடிக்காதடி. நம்ம பக்கம் அடிக்கும் போது அத நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அன்பரசி கிட்ட பட்ட அவமானத்துல பத்மா ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிருப்பா. இத பாரு அனன்யா, இத நாம பயன்படுத்தி நீதான் விஸ்வாவுக்கு சரியான பேருன்னு நான் உன்னை உள்ள நுழைய வைக்கிறேன்டி. எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கும். அம்மானா அம்மாதான். ஐ லவ் யூ மா. இத பாரு, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் விஸ்வா உனக்கு தான். அத நான் கண்டிப்பா நடத்தி காட்டுவேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் கோவப்பட்டு உன் உடம்ப நீ கெடுத்துக்க கூடாது. சந்தோஷமா இருடி, நான் இருக்கேன். இந்தா உன் விஸ்வாவை புடி. எனக்கு விருப்பம் இல்ல. விஸ்வாவ இவ விரும்புறாளா? மஞ்சு, நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஏன் நடக்காத அன்பு? கண்டிப்பா நடக்கும் அன்பரசி. உங்க அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு ஜானகி மேடமும் இந்த விஷயத்த பத்மா மேடம் கிட்ட பேசி புரிய வச்சா எல்லாம் நடக்கும்ல. இருக்குடி உனக்கு. அதெல்லாம் சரியா வராது மஞ்சு. இது நம்ம உதவி பண்ற மேடத்துக்கும் சாருக்கும் நாமளே பிரச்சனை உண்டாக்குற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத அன்பரசி. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். இல்ல மஞ்சு, என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்கிறத விட நான் இழந்ததுதான் அதிகம். நான் ஆசைப்படுறது எதுவுமே எனக்கு கிடைக்காது. அதனால வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ பழகிட்டேன். விடு மஞ்சு. விஷ்வா,
விஸ்வா, இங்க வா, இங்க வந்து உட்காரு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விஸ்வா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. உட்காருன்னு சொன்னா அப்படியே நின்னுட்டு இருக்க. வந்து இங்க உட்காரு. ஏதோ நாங்க தப்பு பண்ணிட்ட மாதிரி எங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறே விஸ்வா. பத்மா, இல்லங்க, இவன் சந்தோஷம் தான் முக்கியம்னு என் மனசுக்கு பிடிக்கலனாலும் நான் அந்த பட்டிக்காட்டு பொண்ணை பார்க்க வரல. அது மட்டுமா, அத்தனை பேர் முன்னாடியும் இந்த சம்பந்தத்துல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி என் முகத்துல கரிய பூசிருக்கா. நீ சைலண்டா அவங்க சொல்றத மட்டும் கேளு. அவ நம்ம சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லி நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டான். அது 4 பேருக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்தை அசிங்கமா பேசுறதுக்குள்ள நம்ம கண்டிப்பா இதை சரி பண்ணியே ஆகணும். என்ன பத்மா, என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையேமா. ஒரு கெட்டது நடந்த வீட்ல உடனே ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்வாங்க. இந்த அவமானத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா நம்ம வீட்ல இமிடியேட்டா ஒரு நல்லது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணுங்க. விஸ்வா, போனதெல்லாம் போட்டோம்பா. இப்பவாவது அம்மா சொல்றத கேளு. அவ உனக்கு எந்த வகையிலயும் பொருத்தம் இல்லாதவ. அவளே உன்னை வேண்டான்னு சொல்லிட்டப்போ நீ அவளை நினைச்சுக்கிட்டு அப்செட்டா இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை விஸ்வா. விஸ்வா, அந்த அனன்யா உன்னையே நினைச்சிட்டு இருக்கா. உனக்கு ஓகேனா? எனக்கு எந்த ப்ராப்ளம். சரி சரி, அவளை பிடிக்கலையா விடு. நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் நம்ம அந்தஸ்துக்கும் ஏத்தவளா அந்த பட்டிக்காட்டு பொண்ணு இருக்காளே, அவளை விட அழகானவளா உனக்கு பொருத்தமா 1000 பொண்ணு கொண்டு வந்து நிறுத்துறா இந்த அம்மா. எனக்கு தேவை உன் சம்மதம் மட்டும்தான். நீ இப்ப ஓகேன்னு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல. இந்த அம்மா உன் வாழ்க்கைய மொத்தமா மாத்தி காட்டுற விஸ்வா. பத்மா, நீ உன் கௌரவத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு அசிங்கமாயிடக்கூடாதுன்னு நடந்த விஷயத்த மறக்கடிச்சலாம்னு நினைக்கிற. ஒரு பிசினஸ் உமனா நீ நினைக்கிறது சரிதாம்மா. ஆனா தான் விரும்பின பொண்ணு தன்னை காரணமே சொல்லாம வேண்டான்னு சொல்லிட்டாளேன்னு விஸ்வா மனசொடைஞ்சு போய் நிக்கிறான். இப்படி மனசொடைஞ்சு நிக்கிறவனுக்கு ஆறுதல் சொல்லாம இப்படி பேசலாமா பத்மா? அதுக்கு நடந்ததையே நினைச்சு அவனை தாடி வளர்த்துக்கிட்டு சுத்த சொல்றீங்களா? கேங்க, ஒரு ப்ராப்ளம்னா அதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகணும் தாங்க பாக்கணும். இது ஒரு பிரச்சனையே இல்லங்க. இட்ஸ் ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பணக்கார பையன் நல்லா செலவு பண்ணுவான், நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அந்த அன்பரசு இவனை நல்லா யூஸ் பண்ணிருக்கான். அது தெரியாம இவன் மனசுக்குள்ள என்னென்னமோ கோட்டை கட்டி ஏமாந்துட்டான். இப்ப மேடம் தான் பெரிய இடத்துல பேத்தி ஆயிட்டாங்கல்ல. இதுக்கு மேல இவன் ஹெல்ப் தேவையில்லைன்னு உடனே எல்லாரும் முன்னாடியும் வேண்டான்னு சொல்லிட்டான். மோட்டிவேஷன் தான் எனக்கு இந்த சக்சஸ கொடுத்திருக்கு, எனக்கு இது லைஃப் லாங் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அன்னைக்கு ஜானகி பாட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்ப கூட சடனா உங்க ஞாபகம் தான் சார் வந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ண. இப்படி உன் லைஃப்ல வந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலயும் நான் இருந்தது ஒரு கோஇன்சிடென்ஸா கூட இருந்திருக்கலாம். ஆனா நாம மட்டும் ஏன் மறுபடியும் சந்திக்கணும்? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா எதுக்கு என் மனசு கிடந்து தவிக்கணும்?
ஸோ இதெல்லாம் வச்சுதான் எனக்கு உன் மேல விருப்பமே வந்துச்சு. அந்த ஃபீல் உனக்கும் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் அப்படி நினைச்சது தப்பு. அன்பரசியை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. என்னால புரிஞ்சுக்கவும் முடியல. எனக்கு என்னமோ நீ உன் மனசுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு வெளியே போய் சொல்றியோன்னு தோணுது. அதை வெளியே கொண்டு வரதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. நீ என்ன விரும்பலன்னு என் தலையில் அடிச்சு சத்தியம் பண்ண அன்பரசி. இப்ப சொல்ல அன்பரசி, உன் மனசுல என்ன பத்தி எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்லு. ஐயோ, விஸ்வா ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருக்காரே. சினிமால வர மாதிரி கட்டி புடிச்சு கதற போறா அவ. ஐயோ, அவங்கள விட எனக்கு டென்ஷன் ஏறுதே. அன்பரசி, எதுக்கு இப்படி சொன்ன? பாரு, நீ சொன்னதை சாதகமாக்கிட்டு இந்த அனன்யா என்னெல்லாம் பேசுறான்னு. கண்டிப்பா அன்பரசிக்கு என்ன பிடிச்சிருக்கு. அவ கண்ல அதை நான் பார்த்தேன். ஏதோ அவளை சொல்ல விடாம தடுக்குது. அவ என்ன பிடிக்கலன்னு சொன்னதுக்கும் அதுதான் காரணமா இருக்கும். ரொம்ப சீக்கிரம் அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அவ வாயாலேயே என்ன பிடிச்சிருக்குன்னு ஓப்பனா சொல்ல வைக்கிறேன். நான் யாருக்காகவும் என் அன்பரசியை விட்டு கொடுக்க மாட்டேன். போங்க விஸ்வா, போங்க. உங்களை எப்படி அவகிட்ட இருந்து பிரிச்சு ஏன் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். விஸ்வா,
விஸ்வா, எங்க போயிருப்பான் இவன்? என்ன அண்ணி காஃபியோட வரீங்க? யாருக்கு காஃபி? விஸ்வாக்கு தான் காஃபி எடுத்துட்டு வந்தேன். ஆனா ரூம்ல அவனை காணோம். ஆமா, நீ அவனை வீட்ல எங்கேயாவது பாத்தியா? ஆஹா இல்ல அண்ணி, பார்க்கல. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அண்ணன் ரொம்ப அப்செட்டா இருந்ததுனால என்கிட்ட கூட சரியா பேசல. ஏற்கனவே எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டாங்க. அத்தை வேற அவனை காயப்படுத்தி பேசிட்டாங்க. இப்போ விஸ்வா வர ஆள காணோம். எங்க போயிருப்பானே தெரியலையே. என்ன காலையிலேயே இங்க வந்து நின்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன கிச்சன்ல வேலை இல்லையா? இல்ல அத்தை, விஸ்வாவை காணோம். அது வரைக்கும் விஸ்வா வரலமா. சரி, நடந்தது நினைச்சு ஏதோ அப்செட்டா இருப்பான். கொஞ்சம் தனியா இருந்தா ரிலாக்ஸா இருக்கும்னு வெளியில எங்கேயோ போயிருப்பான்னு நினைச்சேன். நாம எதுக்கு தேவையில்லாம போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணோன்னு போய் படுத்துட்டோம்மா. விஸ்வா வரலையா? எங்கேயாவது போயிட்டு லேட் நைட் வந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு நேரமாகியும் வரல. வெளியில அவன் கார் இருக்கான்னு பார்க்க போனேன். காரும் இல்லம்மா. காரு அப்படியா? இருங்க ஒரு நிமிஷம். எங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அண்ணன் எப்பவுமே போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாது. இன்ஃபேக்ட் நான் யார் போனையாவது அட்டென்ட் பண்ணாம கட் பண்ணா கூட யாராவது எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுவாங்க. யாரு போனையும் கட் பண்ணாதேன்னு என்னையே திட்டும். நான் இன்னொரு தடவை ட்ரை பண்றேன், இருங்க. பத்மா, விஸ்வா போன் ஆஃப் பண்ண மாட்டான். எந்த காலையும் அட்டன் பண்ணாம இருக்கவும் மாட்டான். அது உனக்கே தெரியுமேம்மா. ஒருவேளை போன் சார்ஜ் இல்லாம கூட ஆஃப் ஆயிருக்கலாம் இல்லையா? அதுக்கு சான்ஸே இல்லப்பா. அவன் கையில தான் சார்ஜர் இருக்கு. டேய் வசந்த், சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காம முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் போன் பண்ணி பாரு. சரிப்பா. பத்மா, கார் ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்குமா? மார்னிங் வரலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணிருப்பான். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. நீ கவலைப்படாத. இல்லங்க, விஸ்வா விஷயத்துல நாம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. உங்க குடும்பமே பயந்து போயிருக்காங்களாம். கடைசியா அவர் இங்கதான் வந்துட்டு போனாரு. விஸ்வா சார் வீட்டுக்கு போகாம எங்க போனாரு? என்னது? விஸ்வாவை காணுமா? எல்லாம் உன்னால தாண்டி. நல்லா இருந்த மனுஷனை இப்படி பைத்தியம் பிடிக்க வச்சு வீட்டை கூட போக விடாம பண்ணிட்டல நீ. ஏய், இப்ப எதுக்கு நீ அன்பரசியை திட்டுற? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஆரஞ்சன்னு வச்சுக்கோ, காலை திரும்பிடும் உனக்கு. யார ஏன்னு சொல்லிட்டு இருக்க நீ? அவரு பாட்டுக்கு காலேஜுக்கு போனமா, கோச்சிங் கொடுத்தமான்னு இருந்தவர விஸ்வா சார்னு சிம்பத்திய கிரியேட் பண்ணி பின்னாடியே அலைய விட்டது இவதானே? இன்னைக்கு அவரு காணாம போனதுக்கு இவதான் காரணம். ஏய், அப்படி என்னடி பண்ணி அவரை மயக்குன?
அனன்யா, மரியாதையா பேசு. ஹேய், இன்னொரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோ, நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். வாயை மூடிக்கிட்டு நில்லு. அவரு ஏன் விஸ்வா? மேடம், நீங்க சொன்ன ஊருக்கு வந்துட்டோம். போன் பண்ணி அட்ரஸ் கேட்டீங்கன்னா போயிடலாம். ஒரு நிமிஷம் இரு, போன் பண்ணி கேக்குறேன். சரிங்க மேடம். நிறுத்துப்பா. ஹலோ, யார் பேசுறது? நான் ஜானகி பேசுறேன். அன்பரசியோட அம்மா இருக்காங்களா? அன்பரசியோட அம்மாவா? அப்படி யாரும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையேமா. நீங்க வேற யாருக்காவது கால் பண்றதுக்கு தப்பா இங்க கால் பண்ணிட்டீங்களா? இது லோகநாதா சாமியோட ஆசிரமம். இல்லம்மா, நான் சரியாத்தான் கால் பண்ணிருக்கேன். நேத்து கூட அவங்க இதுல இருந்து தான் எனக்கு கால் பண்ணாங்க. ஒருவேளை புதுசா வந்தவங்கள பத்தி சொல்றாங்களோ? இருங்கம்மா, கூப்பிடுறேன். உங்களுக்கு போன் வந்திருக்கு. யாரா இருக்கும்? ஒருவேளை அன்பரசு வீட்ல இருக்கிற அந்த மேடமா இருக்குமோ? அவங்கதான் வரேன்னு சொல்லிருந்தாங்க. சீக்கிரம் போங்கம்மா, லைன்ல இருக்காங்க. சரி, இங்க இருக்கிற பாத்திரத்தை மட்டும் எடுத்து உள்ள வச்சிருங்க. ஹலோ அம்மா, அன்பரசி வீட்ல இருந்து நான் நேத்து கூட உங்ககிட்ட பேசினேன்ல. சொல்லுங்க மேடம். நான் நீங்க சொன்ன ஊருக்கு வந்துட்டேன். உங்க ஊரோட பேர் போர்டிங்க இருக்கு. ஆனா எப்படி வர்றதுன்னு தெரியல, அதான் கால் பண்ணேன். சரிம்மா, நான் வந்துடுறேன். சரிங்க மேடம், பாத்து வாங்க. டிரைவர், நீங்க நேரா போங்க. சரிங்க மேடம். திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலைமையில தான் நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். விஸ்வா சார் என் வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துல எல்லாம் எனக்கு துணையா இருந்தாரு. என் மேல நம்பிக்கைய வச்சு உன்னால முடியும்னு மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்டவரை நான் சொன்ன ஒரு வார்த்தையால தொலைச்சிட்டு நிக்கிறேன். கடவுளே, நான் விருப்பம் இல்லைன்னு சொன்ன விரக்தியில அவருக்கு தப்பான முடிவு எடுத்திருக்காரு. அவருக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே. அவர் மனசை மாத்தி நீதான் அவரை வீட்டுக்கு கொண்டு வரணும். ஐயோ, அத்தைக்கு நான் இங்க இருக்கிறது எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை யதார்த்தமா வந்திருப்பாங்களோ? இப்ப அவங்க நம்மள இங்க வச்சு பார்த்தா பெரிய சிக்கல் ஆயிடுமே. அவனுங்க துரத்துறாங்கன்னு தான் இங்கேயே வந்து மறைஞ்சிட்டு இருக்கோம்.
இப்போ இங்க இருந்து போனா இதை விட பாதுகாப்பான இடம் கிடைக்காதே. அத்தை பாத்துட்டாங்கன்னா மொத்தமும் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? டிரைவர், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். ஒருவேளை அன்பரசி சொன்ன மேடம் அத்தைதானா? எங்க எங்க கொஞ்சம் வாங்கல. என்னம்மா? வாங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னாச்சு? அங்க ஒரு அம்மா வராங்கல்ல, சரி நான் பாத்துக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்கம்மா. ஏண்டி உனக்கு என்னடி பாவம் பண்ணோம் நாங்க? ஏண்டி என் குடும்பத்து மேல உனக்கு இவ்ளோ வன்மம்? யார்டி நீ? உனக்கும் எனக்கும் என்ன மக இருக்கு? ஏன் இப்படி என் குடும்பத்தை பழி வாங்குற நீ? வேண்டாம் பத்மா, என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம ஒரு பொண்ணு மேல அபாண்டமா பழி போட வேண்டாமே. ஏங்க, அதான் விஸ்வா தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்கானே, இன்னும் உங்களுக்கு எல்லாம் புரியலையா? ஏண்டி விஸ்வா உன்னை விரும்பினான்னு உனக்கு கண்டிப்பா முன்னாடியே தெரியும்ல. உனக்கு எப்ப தேவையோ அப்ப அவனை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட. இப்போ நீ பெரிய வீட்டு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி எறிஞ்சிட்டல. என் பிசினஸ்ல 100 கோடி லாஸ் ஆனா கூட நான் ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட மாட்டேன். ஆனா என் புள்ள மனசு வேதனைப்பட்டா நான் துடிச்சு போயிடுவேன். என் விஸ்வா மட்டும் கிடைக்கல, என்ன கதி ஆக்குற உன்னன்னு பாரு.